முதல்ல வாக்மேன் கண்டுபிடிச்சது சிவபெருமான் தான். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் வாக்மேன் ஏதோ அமெரிக்க விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு அது நம்ம ஏதோ இன்னைக்கு மாட்டிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கிறோம். வாக்மேன் கண்டுபிடிச்சதும் அவர் தான். அஸ்வதரன் கம்பலதரன் 2 கந்தர்வர் ரொம்ப நல்லா பாடுவாங்க. பாட்டை கேட்டு ரசிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவங்க 2 பேரும் சுவாமிகிட்ட போய் சொன்னாங்க, இந்த பாரு சுவாமி, நாங்க உனக்காக தான் கஷ்டப்பட்டு பாடுறோம், எங்க பாட்டை கேட்க ஆள் இல்ல, அதனால எங்களுக்கு ஒரு வரம் கொடுன்னார். சிவபெருமான் பெரிய வரதராஜா, உனக்கு என்னப்பா வரம் வேணும்னார். நாங்க 2 பேரும் பாடுவோம், நீங்க அதை கேட்டுட்டே இருக்கணும்னு. சிவபெருமான் பார்த்தார், அவர் என்ன வேலை வெட்டி இல்லாமலா சும்மா இருக்கிறாரு, என்ன பண்ணலான்னு யோசிச்சார். 2 பேர்த்தையும் 2 தோடா குண்டலமா பண்ணி இப்படி காதுல மாட்டிட்டார். 24 மணி நேரமும் பாடிட்டே இருக்கு. நான் 24 மணி நேரமே கேட்டுட்டே இருக்கிறேன். முதல்ல அவர் தான் குண்டலமா வாக்மேனை வச்சிருந்தார். இன்னைக்கு நாம அதை மாத்தி வாக்மேனு பேர் வச்சிட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான், பேரைத்தான் மாத்தணுமே தவிர அதனுடைய செயல்பாடுகளோ அதனுடைய வடிவத்தையோ நம்ம மாத்தி இருக்கிறோமானா இல்ல. அப்போ முதல்ல அவர் தான் கண்டுபிடிச்சார். அதனால்தான் ஞான சம்பந்த பெருமான் முதல்ல பாடும் போது என்னன்னு ஆரம்பிச்சார், தோடுடைய செவியன்னு ஆரம்பிச்சார்.